முக்கிய செய்தி. டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டுவர பிறப்பிக்கப்பட்ட திருத்த விதிகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டுவர பிறப்பிக்கப்பட்ட திருத்த விதிகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வரம்புக்குள் கொண்டுவரும் வகையில் 2011 அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டுவர பிறப்பிக்கப்பட்ட திருத்த விதிகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வரம்புக்குள் கொண்டுவரும் வகையில் 2011 அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. திருத்த விதிகளை எதிர்த்தும் டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வழக்கு தொடர்ந்தனர். ஊழல் தடுப்பு சட்ட பிரிவின்படி தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மீதான ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்பிற்குள் கொண்டு வந்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஊழல் மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வரம்பிற்குள் கொண்டு வந்து கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை எதிர்த்து அப்போதைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கு நிலுவையில் இருந்த பொழுது அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் சார்பில் அந்த திருத்த விதிகள் எதிர்த்து வழக்குகளும் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊழல் தடுப்பு சட்டம் படி அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு ஊழியராக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்பிற்குள் கொண்டு வந்த அரசு பிறப்பித்த உத்தரவு சரிதான் எனவும் இதில் எந்தவிதமான சட்ட விதிமீறலும் இல்லை எனவும் அதே நேரத்தில் சட்ட விதியில் இல்லாத தலைவர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் ஆகியோரை வரம்பிற்குள் கொண்டு வந்த பிறப்பிக்கப்பட்ட அரசாணை தீர்ப்பு வழங்கியுள்ளனர்.